இப்போ உங்களுடைய ஃபேமிலிக்கா? ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். எத்தனை பிள்ளைங்க? எனக்கு வந்து காட் பிளெஸ்ட் வித் 2 சில்ட்ரன் பாய்ஸ், 2 ஸோ பாய்ஸ். எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்தது? இமீடியட்டாக பிறந்ததா? அந்த 97க்கு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே 2003ல தான் அவன் பிறந்தான். ஓகே ஆனால் 99லேயே ஆண்டவர் சொன்னார் எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். 2 பிள்ளைங்களை கொடுப்பேன், அதுவும் பேரும் கொடுத்துருந்தார். ஓகே ஜெரேமியா ஜூடான்னு சொல்லி 2 பேரும் எனக்கு கொடுத்துருந்தனால அந்த ஃபஸ்ட்டு 1 இயர் நாங்கள் நார்மலாக தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு செக்ஷன்ல எல்லாரும் வந்து குழந்தை இல்லையா நீங்கள் என்ன சும்மாவே இருக்கீங்களா, டாக்டரை போய் பார்த்தீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், நான் அதை பற்றி அவ்வளோவா கவலைப்பட மாட்டேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். வாமா நம்ம எங்கேயாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜில் போனோம், போய் பார்த்தோம். அப்புறம் மெடிசன்லாம் எடுத்தோம். அப்புறம் நான் அவரும் சொன்னால் நானும் சொன்னேன், வேணாம் நம்ம ஜெபத்தில் வச்சிடலாம், நம்ம இதுக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அந்த டாக்டர்கிட்ட போகிறதே விட்டுட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் 99ல் ஆண்டவர் வந்து இந்த பேரை கொடுத்தோடனே டெய்லி நாங்கள் நைட்டு கை பிடிச்சி ஜோம், எங்கள் டேடி சொல்லி கொடுத்தது அதுதான், என்ன காஸ்ட்லியும் கை பிடிச்சி ஜோம் பண்ணணும் அப்படின்னு கல்யாணத்தில் சொன்னாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுவேன். கை பிடிச்சி ஜோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூடா கொடுத்ததுக்காக சோத்துறோம், ஜெரமியாவை கொடுத்ததுக்காக சோத்துறோம்னு தான் ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் ஆண்டவர் வந்து 2002ல் அவர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து அப்போ தான் சர்ச் மினிஸ்ட்ரி. அது வரைக்கும் மற்றது அண்ணன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இனிஷியலாக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் விட்டுட்டு நீ இந்தியாவில் போய் ஊழியத்தை செய்யன்னு சொன்னோன்னே அப்புறம் வந்துட்டாங்க. நீங்களும் வந்து எடுத்தோடனே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான் வந்தீங்களா, இல்லை ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்ததா உங்களுக்கு? எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போது நான் எம்ஃபில் பண்ணும்போதே எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதனால் நீ வந்து இதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணு, எக்ஸாம்லாம் எழுது அப்படின்லாம் சொன்னாங்க. ப்ளஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் வந்து பப்ளிக் ஆட் பண்ணனால யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக நான் அப்ளை பண்ணிவிட்டு இருக்கும்போது, ஆனால் வந்து சின்ன வயசில் டேடி மம்மியை வந்து அவங்களுக்கு நான் 7 வருஷம் கழித்து பிறந்தனால ஓகே வந்து என்னை ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா சின்ன வயசில் டேடி மம்மிலாம் ஆதி காலத்தில் ஊழியம் செஞ்சவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே வந்தாங்க எல்லாத்துலேயும். ஆனால் நம்ம வந்து ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே ஊழியம் செய்யலாம் அப்படின்றத பண்ணிகிட்டே நம்ம ஊழியம் செய்யலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது திடீர்னு அன்றைக்கி பார்த்து ஜுரம் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு, ஆண்டவர் சொல்லிக்கிட்டாரு நம்ம இப்படிலாம் செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு. பட் வேறு யாராச்சும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா, உனக்கு நீ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான் வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு? வேறு யாராவது? அதான் எனக்கு நம்ம வீட்டில் தான் அப்போல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க, நிறைய இவாஞ்சலிஸ்ட்டு, நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரவங்களாம் வருவாங்க. பட் ஏன்னா டேடி நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் நிறைய கான்ஃபரன்ஸ், ஜாய்ஸ் மேயர், அப்புறம் ராபர்ட் டில்டன், அந்த மாதிரி நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நிறைய மீட்டிங்ஸ் வச்சு நடத்தியிருக்காங்க. டேடி மூலயமா அவங்களாம் வந்து இங்கே நடத்தியிருக்காங்க. அதனால் நான் நிறைய பேர் ஜோம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நீ வந்து ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். அது மாதிரி இந்தியன் இவாஞ்சலிஸ்ட்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு தடவை பவர் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கும்போது டிஜிஎஸ் அங்கிள் ஜோம் பண்ணும்போது சொன்னார், நீ ஃபுல் டைம் நீ ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் தான் சரி வேண்டாம் ஆண்டவரே, நான் வேலைக்கெல்லாம் போகல, நான் ஃபுல் டைமில் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் எடுத்து நான் சர்ச்சில் ஃபுல்லாக அப்படி பண்ண ஆரம்பித்தேன். டேடி ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படியே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரிக்கா, நான் சேலஞ்சஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்பொழுது ஒரு சேலஞ்சஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நிஜமாவே தினமும் அன்றாட வாழ்க்கையில் இப்போது இன்னி வரைக்கும் நீங்கள் பயங்கர ஒரு சேலஞ்சஸே, ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன்ஸை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்களோட விஷயங்களை பற்றி, ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் பெரிய பையன் பற்றி சொல்லுங்கள், உங்கள் சின்ன பிள்ளை பற்றி சொல்லுங்கள். அதான் 2003ல் வந்து நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஏற்கனவே ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு பையனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஆனால் அவன் எப்படி இருப்பான் என்ன அதை பற்றிலாம் நான் ஒன்றும் இது பண்ணலை. ஆனால் 2003ல் வந்து எனக்கு வந்து ஜூலை 4th அன்னைக்கு என்னுடைய பெரிய பையன் பிறந்தான். ஆஃப்டர் 6 இயர்ஸ் 7th இயர் பிறந்தான். அப்போ பிறந்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் 4th டே பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பிளட்டில் வந்து ஜாண்டிஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து ரிதரன் ரோட்டில் இருக்க ஒரு நர்சிங் ஹோமில் இருந்தேன். அப்போது அந்த காலத்தில் வந்து ஃபோன் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. அப்போது அங்கே இருக்கும்போது நானும் அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது சொல்கிறேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட, அன்னைக்கு காலையில் அவன் உடம்பு சரியாமல் போகுதுன்னு அன்னைக்கு காலையில் என்னன்னு தெரியல, நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா என்னவோ ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்க மாதிரி தெரியுது எனக்கு,
நீ வந்து ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னால் நான் எதுக்குமே நான் சீக்கிரத்தில் அழுக மாட்டேன். அப்போது எனக்கு என்ன ஒரு போராட்டமாக இருக்குது, நீ ஜோம் பண்ணு அப்படின்னு. அப்புறம் அவரும் ஜோம் பண்ணிட்டு அன்றைக்கி ஒரு மீட்டிங் இருந்தது, அவர் கிளம்பி போயிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவனுக்கு இந்த லிப்ஸ்லாம் ப்ளூ ஆரம்பிச்சிச்சு. ப்ளூ ஆகிட்டோடனே அவனை வந்து நீங்கள் அப்புறம் டாக்டர் நர்ஸ் கிட்ட சொன்னேன், நீ பாருங்க நர்ஸ் அவன் ஒழுங்காக ஃபீட் எடுத்துக்க மாட்டேன்றான். அவங்க இல்லை நீ அவனுக்கு கொடு, நீ நல்லா கொடு, சரியாயிடும். அப்புறம் அவன் ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி ஆனோன்னே டக்குன்னு அப்போது அந்த நர்ஸ்க்கு ஏஞ்சி நம்ம நடந்து போனீங்கன்னா சி செக்ஷன் வேறு நடந்துருந்துச்சு. எங்கள் அத்தை தான் கூட இருந்தாங்க எனக்கு. அவன் இப்படி ஆனோன்னா அவங்க ஒரு சைடில் மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே நானே அந்த நர்ஸ் ஸ்டேஷனுக்கு போய் அப்புறம் அங்கே ஃபோன் லோக்கல் ஃபோன் இருந்துச்சுல, அதில் உடனே அசிஸ்டன்ட்ல பக்கத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி ஜெமி சம்பத்தனை வந்து கொஞ்சம் இங்கே வாங்கன்னு சொன்னால் அவங்க பார்த்துட்டு உடனே சைல்டு ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் குழந்தைய சேர்த்துட்டு தான் அப்புறம் பாஸ்டர் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க. அப்புறம் ஐசக் இங்கே குரோம்பேட்லேருந்து வர்றதுக்கு அவங்களும் அவங்க சித்தியை வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அவங்க வந்து சைல்டு ட்ரெஸ் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் அவங்க உடனே அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. இந்த மாதிரி அவன் வந்து ஃபுல் பிளட்டும் அவனுக்கு இதுவாகிடுச்சு, அதனால் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேணால் ஆகலாம், நீங்கள் சைன் பண்ணிக்கோங்கன்னு. இவரும் சைன் பண்ணிட்டு போயிட்டார். நான் வந்து அப்படியே அழுகலை. ஆனால் அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவரே எப்படியாவது அந்த குழந்தைய நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ்லாம் பண்ணி ஒரு 1 வீக் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அவன் நல்லா தான் இருந்தான். ஆனால் அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. அந்த 3-4 மந்த்ஸ் இருக்கும்போது இந்த குழந்தைங்களாம் சிரிக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் அவன் பண்ணலை. அப்புறம் நான் உடனே இவர்கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா குழந்தைய பார்த்தா அப்படின்னு. அப்புறம் இந்த ஜென்ரல் செக்கப்க்கெலாம் போகல. அப்போ போகும்போது அப்புறம் சில விட்டமின்ஸ் அதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி இதில் இருந்தனால, ஐசியூவில் இருந்தனால கொஞ்சம் குழந்தை இந்த மாதிரி லேட்டாக ஆகலாம் அப்படின்னு. அப்புறம் 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ட்ராலஜிஸ்ட் பார்த்துட்டு சொன்னாங்க, அவனுக்கு லிவர் இந்த ஆஸ்பெக்ட் ஓகேவாயிடுச்சு. ஆனால் வந்து அவனுடைய அந்த ஜாண்டிஸ் லெவல் ஜாஸ்தியானால அவன் பிரெயின் ஹிட் ஆகிட்டனால அவனுக்கு டிலேட் மைல் ஸ்டோன் தான். அது வரைக்கும் அவங்க வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. நார்மல் சைல்ட் மாதிரி. ஆமாம், அப்படி தான் இருந்தான். ஒன்றும் தெரியல. ஆமாம், ட்ரீட் பண்ணிட்டு ஆனால் ஒன்றும் தெரியல. அதனால நார்மலாக அந்த போடுற இன்ஜெக்ஷன்ஸ்லாம் அந்த 5th மந்த்து 7th மந்த் அப்படிலாம் போடுவாங்களா, அதெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அவன் பார்க்கறதுக்கு ஃபாரினர் மாதிரி, ஏன்னா அவங்க டேடி வெள்ளையாக இருக்கனால அவனும் ஃபாரினர் மாதிரி அழகாக சப்பியாலாம் இருந்தான். அந்த ஸ்மைல் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து நான் அழுதா மாத்திரம் அவனுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அழுதாலாம் அப்படியே பார்ப்பான். அது மாத்திரம் தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த 5th மந்த்துக்கு அப்புறம் தான் கொண்டு போய் காமிக்கும்போது சொன்னாங்க, அவனுக்கு டிலேட் மைல் ஸ்டோன் இருக்குது. அப்புறம் தலை வேறு பெருசாக இருக்கனால நீ இருக்கனால 1 இயர் கழிச்சதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே சைட் பை சைடு அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் போங்கன்னு சொல்லுவாங்களே, அதனால அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருப்போம். அப்போ விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும் போது அந்த இதுக்காக ஹைட்ரோசெஃபாலஸ் மாதிரி ஹெட்டுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக போயிருந்தோம். அப்போது அங்கே போகும்போது சொன்னாங்க, அந்த தலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம தலை வந்து இவ்வளோ சைஸில் இருக்கணும், இவனுக்கு ஏற்கனவே இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்படியே விட்டா இன்னும் பெருசாகிடும், அதனால் நீங்கள் எப்போவுமே ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்று நான் வந்து ஒரு டிஜேஸ் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா அப்போ அவங்களாம் டேடியோடைய ஃப்ரெண்ட்ஸ், டிஜேஸ் அங்கிள், அப்புறம் நிறைய பாஸ்டர்ஸ். அதனால் எதுனாலும் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுவேன் நான், மாமாவுக்கு. அப்போ ஃபோன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நீ வெயிட் பண்ணு, நான் ஜோம் பண்ணுறேன், இன்னொரு ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் வேண்டாம். ஆமாம் டிசைட் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு டாக்டர் போய் கேட்கும்போது ஜோம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போகிறோம். அவங்க சொன்னாங்க, இல்லை இது இப்படியே கூட மெயின்டைன் பண்ணலாம், சில பேருக்குலாம் சரியா, அதனால் வேண்டாம், அதுக்கு முந்தின நாள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு 2 டேஸ் கழித்து போகும்போது வேண்டாம், பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படியே தான் நாங்கள் குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி வீட்டில் வந்து பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் அப்புறம் அப்போ கூட அவன் நடக்கவே இல்லை. டெய்லி இவங்க மினிஸ்ட்ரி போயிட்டு வருவாங்க, நிறைய பேருக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அப்படியே தான் இருக்கோம். ஆனால் கூட நாங்கள் வந்து மனசை தளர விடல. டெய்லி வந்து ஆண்டவரே நீங்கள் அவனை நடக்க வைக்க முடியும், உங்களுடைய சித்தம் நடக்கட்டும், நீங்கள் இவனை தருவேன்னு சொன்னீங்க, தந்திருக்கீங்க, ஆனால் இவனால் என்ன ஊழியம் வச்சுருக்கீங்க எனக்கு தெரியல, பர்பஸ்ன்றது தெரியல ஆண்டவரே, ஆனால் வந்து நீங்கள் தானே கொடுத்தீங்க, ஸோ நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க அப்படின்ற ஒரு இதுலேயே இருப்பேன் நான். அப்புறம் ஆனால் வீட்டில் வந்து எனக்கு வந்து எங்கள் டேடி மம்மியும் நல்ல சப்போர்ட்டு, எங்கள் அத்தை மாமாவும் நல்ல சப்போர்ட்டு, ப்ளஸ் சர்ச் மெம்பர்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கிறதெல்லாம், ஏன்னா என்னாலே ஃபுல்லாக பார்த்துக்க முடியாது, அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்பப்போ பார்த்துக்கிறது, சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பார்த்துப்பாங்க.
அப்போது நான் அவனை வந்து இந்த தெரப்பிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன் ஒரு டாக்டர்கிட்ட. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளினிக் மாதிரி வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அவன் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப அழுக ஆரம்பிப்பான். அப்போ அழுகுறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சும்மா சின்ன சின்ன பாட்டு அந்த சண்டே ஸ்கூல் பாட்டு மாதிரிலாம் பாட்டு பாட ஆரம்பித்தேன். பாட்டு பாட ஆரம்பித்தோன்னே அவன் அமைதியாவான். ஸோ அவனுக்கு ஒரு பாட்டு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படி எவ்வளோ நேரம் தான் நான் கத்தி கத்தி பாடுறேன்னு சொல்லி அப்புறம் அப்போல்லாம் நம்மளுக்கு டிரான்சிஸ்டர் மாதிரி தானே இருக்கும், சின்னதாக அதை வச்சு அவனுக்கு பாட்டு போடுவேன். அவன் வந்து ஃபுல்லாக அந்த பாட்டை கேட்டுட்டு சிரிச்சிட்ருப்பான். அந்த மாதிரி அந்த டிரான்சிஸ்டர் போய் அதுக்கப்புறம் இந்த மியூசிக் செட் வந்து அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்து அப்புறம் அந்த என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் அந்த மாதிரி செட்டிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அந்த இடத்துல போயிட்டு அப்புறம் வீட்டில் வந்தாலும் அதுக்கப்புறம் அவன் அழுக ஆரம்பிப்பான். அந்த மாதிரிலாம் பண்ணுவான். உடனே பாட்டு உடனே வீட்டில் பெரிய ஸ்க்ரீன் போட்டு பாட்டு. ஸோ அவனுடைய மினிஸ்ட்ரி வந்து அந்த பாட்டு மாதிரி அது மூலிமா நாங்களும் நல்ல வர்ஷிப் சாங்ஸ் அவனுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அதை தான் இப்போ நாங்கள் பாடிட்டுருக்கோம். அது ஒரு பெரிய வர்ஷிப் சாங்காக இருக்குது. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவன் 7 இயர்ஸ் இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் எங்கள் டேடி ஃபோன் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஐசக் எங்கேப்பா இருக்க, சீக்கிரம் வா வீட்டுக்கு அப்படின்னாரு. என்னவாம்மா, நீ வா வீட்டுக்குன்னு. அவன் வந்து இந்த தவிழ்ந்து தான் போவான். அப்போ வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏஞ்சி அவனே இந்த சைடில் அப்படி பிடிச்சிட்டு ஏஞ்சி ஒரு கிட்டார் மாதிரி இருக்கும், அதை வச்சு ப்ளே பண்ணிவிட்டு அவனே நடக்க ஆரம்பித்தான். அதனால் 7ஆவது வருஷத்தில் வந்து ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செய்து அவன் நடக்கவே மாட்டான்னு சொன்னவங்க வந்து இப்போ வந்து ஒரு கிட்டார் எடுத்துட்டு ஆமாம் ஒரு நடக்கிற ஒரு காட்சியை ஆமாம் பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ எல்லாருக்குமே ஒரு ஆனந்த கண்ணீர் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வந்து அப்படியே ஊர்ந்துட்டே தான் இருப்பான். அப்போ பார்க்கும்போது எல்லோரும் சர்ச்சுக்கு வரும்போது கூட அவனை தூக்கிட்டு தான் வருவோம். நாங்கள் தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல பின்னாடி தான் உட்காந்துருப்பேன் நான். இப்போ கோவிட்க்கு அப்புறம் தான் முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பின்னாடி தான் உட்காந்து அவனை வச்சுட்ருப்போம் நாங்கள் சர்ச்சில். அதான் வர்ஷிப் வரைக்கும் இருப்பான். முடிஞ்ச உடனே இருக்க மாட்டான். ஏன்னா பேசுகிறதுலாம் அவனுக்கு பிடிக்காது. உடனே ஏற்றி வீட்டுக்கு போயிடும். பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் பாட்டெலாம் கேட்டுட்டு அந்த மாதிரி அவன் வந்து இது பண்ணிட்டு இருந்தான். ஸோ இப்போது உங்களுடைய 2வது குழந்தை இல்லையா, ஜெர்மாயா? ஆமாம், கரெக்டா? ஸோ அவர் எப்போ பிறந்தார்? அவர் வந்து 2007 பிறந்தான். ஓகே. ஸோ அவருக்கும் ஒரு சாட்சி. ஆமாம், வந்து 2வது நாள் இவன் வந்து 4th டே வந்து ஜாண்டிஸ் வந்து போனான். அவன் 2nd டேவே அவனுக்கு வந்து இந்த ஜாண்டிஸ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் 2 பேருக்குமே ஒரே ப்ராப்ளம் தான் இல்லை, ஜாண்டிஸ் தான். ஆமாம், அந்த மாதிரி அது. ஆனால் 2ண்டுக்கு வந்து நாங்கள் எல்லா டாக்டரும் நாங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்து தான் எல்லாமே கேர்ஃபுல்லாக தான் இருந்தோம். அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருடைய பர்பஸ் என்னன்றது தெரியல. 2வது பறக்கும் போது எல்லாம் நான் வந்து ஏன்னா வந்து கசினை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிலாம் சில பேர் சொன்னாங்க. நான் வந்து எங்கள் அத்தை வந்து கேட்டாங்க தான் எங்கள் டேடியை. ஆனால் எங்கள் டேடி ஜெபம் பண்ணி தான் 2-3 பேர் ஆலோசனை கேட்டு தான் என்னை வந்து 2-3 ஊழியக்காரர் சொன்னாங்க. எங்கள் டேடி கூடயே இருக்கவங்க அப்போ அந்த டைமில் இருந்தவங்க வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி அண்ணன் நீங்கள் வந்து தாராளமாக ஐசக் கொடுங்க, ஏன்னா அவங்களுக்கும் ஐசக்கு தெரியும், கொடுங்க, அவன் வந்து ஒரு மகனை போல் இருப்பான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டிஜே சங்கலும் சொன்னார், அவர் வந்து ஒரு மகனை போல தான் இருப்பார் உங்களுக்குன்னு சொன்னார். அதனால் வந்து நான் வந்து இது கசின்னால் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆண்டவருடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் ஒன்றுமே நடக்காதுன்றது நான் பிலீவ் பண்ணுறேன். அதே தான் எங்கள் ஹஸ்பண்டும் பிலீவ் பண்ணுறாரு. ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுருக்கிறதுக்கும் நான் தான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. அப்போது 2வது நாள் அந்த மாதிரி ரொம்ப அவனுக்கும் அந்த மாதிரி ஆனோன்னு இங்கே நாங்கள் தாம்பரத்தில் தான் சேர்த்துருந்தோம். அப்புறம் ஐசக் தான் கூட்டிகிட்டு போனாங்க அந்த டைமில், ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே. ஆனால் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அவனுக்கு லிவரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்மளுக்குலாம் அயான் மாலிகுல்ஸ் வந்து நம்பர் 7 தான் இருக்கும். அயான் அவனுக்கு வந்து 1 lakhக்கு மேலே போயிடுச்சு. ஸோ 3rd டே அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த மாதிரி நிறைய நாளைக்கு செத்துருவான் அவன் பிள்ளை. அப்படியே ஓப்பனாக கூப்பிட்டு இந்த கவுன்சிலிங் டைம்னு வைப்பாங்கள்ல, அப்போ சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் போவோம், கேட்போம், வந்துடுவோம். அப்புறம் திருப்பி குழந்தை மேலே கை வச்சு ஜோம் பண்ணோம். அந்த சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாங்களுக்கெலாம் ஒரு ரூம் இருக்கும், ஹஸ்பண்டுக்கெலாம் ரூம் கிடையாது. அவங்க வந்து இந்த காரிடாரில் தான் படுக்கணும். ஸோ அந்த இடத்துல இவர் வந்து ஒரு தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு வேறு எதுவுமே சாப்பிடாம அதே இடத்துல முட்டிக்கால் போட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருப்பார். போகிற வரவங்கள்லாம் பார்த்து சொல்லுவார், அம்மா கவலைப்படாதீங்க, எங்கள் ஏசு உங்களுக்கு குழந்தைக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி. அதாவது தான் பிள்ளை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸில் இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் அண்ணன் வந்து ஊழியமும் பண்ணிட்டு இருந்தார். ஆமாம்,
டெய்லி போகிறவங்க வரவங்கலாம் பார்த்து நீ கவலைப்படாதம்மா, ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஹோல் இருக்கும் குழந்தைக்கு, இன்னொரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிமோனியா, அது மாதிரி நியோனேட்டல்னால் உங்களுக்கே தெரியும்ல, அங்கே நியர்லி 30 சில்ட்ரன் இருந்தாங்க அந்த நியோனேட்டில். அதனால் போகிற வர அம்மாங்களை பார்த்து சொல்வார், அப்பாங்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் ஏசு பெரியவர். ஆமாம், ரொம்ப இருக்கிறதுலே வேர்ஸ்ட்டு நம்மளது தான். அதனால் நாங்கள் ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம், ஆண்டவரே நீங்கள் எங்கள் குழந்தைய நீங்கள் சுகமாக்குவீங்க தெரியும், ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்கள் எப்படியாவது ஒரு விடுதலை தரணும்னு சொல்லி தான் இவங்க ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே நாங்கள் ஜோம் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே இருக்க நர்ஸுங்களாம் கீழ் வார்டுக்கு வாங்க, மேல் வார்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காக கூப்பிட்டு ஜோம் பண்ண ஐசக் கூப்பிட்டு ஜோம் பண்ண சொல்லுவாங்க. இவரும் போய் ஒவ்வொருத்தருக்காக ஜோம் பண்ணிட்டு வருவார். அப்புறம் 1 வீக் ஆச்சு. அப்போவும் ஒன்றும் அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கினா கூட இங்கே போய் வாங்கிட்டு வாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வாங்க, நிறையா தூரமாக அனுப்புவாங்க இவர். அப்புறம் அந்த நேரத்தில் நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜோம் பண்ணாங்க. அப்போ அந்த இன்ஜெக்ஷன் ஒரு 1 ml தான் அனுப்பாங்க, மிச்சத்தை தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோ காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் இருக்கும். அதை போட்டாங்க. நான் சொன்னேன், அதை போட்டால் சரியாயிடுமா டாக்டர்? நாங்கள் எல்லாம் ட்ரை தான் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரி வந்தது வந்து ரொம்ப ஆஸ்திரேலியா, கனடா அந்த மாதிரி குழந்தைங்களாம் 1 வீக் இருந்தாங்க. இந்தியாவில் யார் இருக்காங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல, இது வரைக்கும் இருந்த மாதிரி தெரியல. அதனால் வந்து நம்ம ட்ரை தான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் விடவே இல்லை. அது வரைக்கும் நான் அழுகவே மாட்டேன். என்ன ஒரு சுச்சுவேஷன், ஆண்டவருடைய சமூகத்தை தவிர மனுஷால்கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு நான் அழுததும் கிடையாது. அப்புறம் என்னுடைய கஷ்டத்தையும் சொன்னது கிடையாது. என்னுடைய பெஸ்டி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான். எதுனா அவர்கிட்ட தான் சொல்வேன், அவரும் என்கிட்ட தான் சொல்வார். அதை விட்டால் வந்து ஜபந்தான். நான் அங்கே வெளியில் அழுகாமல் சர்ச்சில் இல்லாட்டி தனியாக இருக்க இடத்துல தான் உட்காந்து நான் அழுது ஜோம் பண்ணுவேன். மற்றபடி நான் வந்து இந்த அழுகையே காமிக்க மாட்டேன். அன்றைக்கி ஆனால் ரொம்ப அவங்க சொன்னோன்னே ஏன் நான் அழுக மாட்டேன்னா, நான் அழுதா எங்கள் வீட்டில் எங்கள் டேடி அப்செட் ஆகிடுவாங்க. எல்லாம் என்ன சார்ந்து அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் அழுதுடுவேன். அவங்களாம் உடஞ்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் கூட நான் அழுகவே மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லோரையும் நல்லா மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கும்போது நம்ம இப்படி ஆகிட்டோம்னா அவங்களாம் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்களேன்னு நான் அழுகாமல் இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அந்த டாக்டர் சொன்னோன்னு எனக்கு அப்படியே கண்ணில் கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு. அப்போ இவர் சொன்னார், என்னம்மா நீயே அழுதுட்டினே அப்படிமான்னு. இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா ஃபஸ்ட்டுக்கும் இப்படி ஆகிடுச்சு, இவனும் இப்படி இருக்கானே, இப்போ நாளைக்கு அவன் இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்புறம் 2 பேரும் திருப்பி கைப்பிடிச்சி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே எப்படியாவது நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது 19th டே இருக்கும். அப்போ வந்து டாக்டர்ஸ் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்காந்து அவங்களே பேசிட்டு, என்னாச்சு இந்த குழந்தைக்குன்னு தெரில, சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் இவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதை அந்த 3 daysல இறந்துரும் அப்படின்னு சொன்ன குழந்தை 19th டே வரைக்கும் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, இட்ஸ் மெடிக்கலி அ மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஃபைல்லே அப்படி தான் கான்ஸ்டன்ட் ப்ரேயர் அண்ட் டிவைன் ஹீலிங் த சைல்டு இஸ் ரிகவர்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லி ஒரு சாட்சி அங்கே இருக்க ஒரு டாக்டர் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் பார்த்துட்டே இருந்திருப்பார், மேலேருந்து பார்த்துட்டே இருந்திருப்பார்ல உங்களுடைய கண்ணீரை, எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செஞ்சுருக்காரு. ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த மாதிரி ஸ்கேன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் சைல்டு, ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் சைல்டு பண்ணும்போது உங்களுக்கு அது பார்த்தே சொல்லியிருப்பாங்களே? அது ஆமாம், மெட் ஸ்கேனில் பார்த்தோம். அங்கே 5th month ஸ்கேனு 7th month ஸ்கேன்லாம் பார்த்தோம். அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், நார்மலாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொன்னனால. ஸோ அப்போ உங்களுடைய பெரிய பையனோட அந்த சுச்சுவேஷனையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு எப்படி? பட் அது பெரிய பையன் வந்து ஜூடா வந்து அப்படி தான் அதே மாதிரி தான் இருந்தார். இல்லை, அவன் நடப்பான், அவனுடைய ஒர்க்லாம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு தெரப்பி அதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ அவன்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்னு பார்ப்பான். கரெக்டாக எங்கள் டேடி மாதிரி, எங்கள் மாமாலாம் க்ளீனாக இருக்கணும்னு அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக. அவன் வந்து வெள்ளையா, இப்போ நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்களே, அழகாக இருந்தவொடனே உங்களை வந்து சிரிச்சிட்டு வருவான். கருப்பாக இருக்கவங்க என்ன தவிர மற்றவங்க யார்கிட்டயும் போக மாட்டான். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணுவான். மற்றபடி அவனுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் கரெக்டாக எங்கேயாவது வெளில போனால், அவனுக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அதனால் காரில் எங்கேயா ரவுண்ட் போனால் கரெக்டாக காலையில் வந்துடுவான். யார் இருக்காங்களோ சர்ச் தம்பிங்க இல்லாட்டி நம்ம டிரைவர் இருக்காங்க அவங்களெலாம் கூட்டிகிட்டு ரவுண்ட் போகணுன்னுவான். அவனே தெரப்பிக்கெலாம் போயிட்டு வருது. அந்த மாதிரிலாம் அவன் இது பண்ணிடுவான். இப்போ இவங்க 2 பேரோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஜூடா அண்ட் ஜெர்மாயாவோட இன்ட்ராக்ஷன்ஸ் அவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க? அவனுக்கு நல்லா தெரியும், அவன் தம்பி அவன்ற அதெல்லாம் தெரியும். அதனால் போய் பக்கத்தில் அவன் அழுதான் இவன் அழுவான், இல்லாட்டி இவன் அழுதான் அவன் அழுவான். அதனால் பக்கத்தில் போய் உட்காந்துப்பான், உட்காந்து கையெல்லாம் பிடிச்சிப்பான். அப்புறம் அவனுக்கு எதாவது கொடுக்குறோமா, அவனை நம்ம ரொம்ப பார்த்துக்குறோமா, இவனை பார்க்குறோமான்னு அதெல்லாம்
நல்லா அதெல்லாம் தெரியும். பார்த்துட்டு பக்கத்துலலாம் உட்காந்து அதெல்லாம் பார்த்துப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் சிக்கானார், பெரியவர் வந்து பெரியவர் வந்து 2019 வந்து திடீர்னு ஒரு நாள் எல்லாமே எனக்கு வந்து ஆண்டவர் முன்னாடியே அது சொல்லிடுவார். இன் சென்ஸ் எனக்கு வந்து அந்த ஒரு அந்த இன்ஸ்டன்ட் அந்த மாதிரி அப்போ வந்து ஒரு தடவை நான் இந்த 2019 மே இருக்கும். அப்போது வந்து ஒரு மே 22 அப்படி இருக்கும்போது எனக்கு திடீர்னு வந்து ஐ வாண்ட் ஜூடான்ற ஒரு வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். அவன் வந்து டிலேட் மைல் ஸ்டோனாக இருந்தாலும் அவன் நடந்து போகிறது, அவன் பாட்டு கேட்குறது, அவன் அந்த மாதிரி எல்லாம் அவன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருப்பான். அவனை பார்த்தாலே யாரும் அவன் ஸ்பெஷல் சைல்டுன்னு தெரியும். ஆனால் வந்து அவன் வந்து நல்லா எல்லாரோடையும் இது பண்ணிப்பான். அதனால் அவன் அது வரைக்கும் ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் இருந்தான். அப்புறம் ஃபிசியோதெரப்பிலாம் கூப்பிட்டு போகிறோம்ல, அங்கே இருக்க பேஷண்ட்டுக்கெலாம் அவங்க வந்தோடனே ஜூடா ஜோம் பண்ணணுன்னு போய் கை வச்சுட்டு வருவார். அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அவர். அவர் மூலிமா அங்கே நிறைய ஊழியம் இந்த பாட்டெலாம் போட்டனால அங்கே ஒரு பெரிய செட்டிங்கே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். அதன் மூலிமா நிறைய பேர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. 2019 வந்து மே 22 இந்த மாதிரி ஐ வாண்ட் ஜூடான்ற வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் ஐசக்கிட்ட, என்னப்பா என்னன்னு தெரியல இந்த மாதிரி அப்படின்னு. ஆனால் அதை போய் சொல்ல முடியுமா? அதனால் ஆண்டவரே எப்படியாவது அவனுக்கு எந்த உடம்பும் சரியில்லாமல் ஆகக்கூடாது, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, அவன் போகும்போதும் வரும்போதும் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போ கொஞ்சம் லைட்டாக ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிது. அவனுக்கு ரொம்ப நாள் வரல ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வாக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்தான். அப்போ ஜென்ரலாக தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி இங்கே பெதஸ்தா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிக்கும் போது இல்லை அவன் நல்லா தான் அவனுங்க பார்த்துட்டு கொஞ்சம் கோல்டு இருக்க மாதிரி. ஆனால் கோல்டுடைய அறிகுறியே இல்லை அவனுக்கு. ஆனால் வந்து அவங்க பார்த்து சொன்னாங்க கோல்டு இருக்க மாதிரி இருக்குது, நீ அட்மிட் பண்ணுறீங்களா, ஒரு செஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அங்கங்கே கொஞ்சம் சளி இருக்கனால நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரிப்பரேஷனே இல்லாமல் திடீர்னு ஹாஸ்பிட்டல் போனனால அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்தாங்க. ஒரு 2-3 நாள் இந்த ஃபீவர் தானே வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. அப்புறம் வயிறு கொஞ்சம் வீங்க ஆரம்பிச்சோன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க வாட்டர் அங்கே கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஃபெசிலிட்டியில் நீங்கள் சைல்ட் ட்ரெஸ் போகிறீங்களா, ரெயின்போ போகிறீங்களான்னு கேட்டாங்க. சரி சைல்ட் ட்ரெஸ் தான் ஏற்கனவே பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐசியூவில் தான் அங்கே இருந்தான், ரொம்ப நாள் ஐசியூவில் இருந்தான். அப்புறம் அவங்க சொன்னாங்க நாங்கள் எங்களுடைய பெஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம், ஆனால் அவனுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து ஆண்டவர் தான் சொல்லிட்டாங்க. அப்போது ஒவ்வொரு நாளும் ரொம்ப அந்த பாடை பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லா இடத்துலையும் அந்த ஒயர்ஸ்லாம் இருக்கும். அப்படியே ஃபுல்லாக ஒரு பக்கம் டேப் பண்ணி எடுப்பாங்க பிளட்டை. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து ஃபுட்டு வந்து இந்த ரைஸ் டியூப் வழியாக தான் போகும். அப்போது அப்படி இந்த கையில் ஒயர் அந்த கையில் ஒயர்லாம் இருக்கும். அவனுக்கு வந்து கேஎஸ் வில்சன் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரால் முடியாது அந்த டைமில் வரத்துக்கு. ஆனாலும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அவர் வந்தார். அவர் வந்து அப்போ பாட்டு பாட ஆரம்பித்தோன்னே அவனுக்கு அந்த ஒயர்ஸ் அவ்வளோ போட்டிருந்துச்சு. அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சார். நான் ஓடுகிறேன் என்னை இயேசுவுக்காய் ஓடுகிறேன்னு பண்ணணும். அவனுக்கு அந்த 2 கையும் எடுத்துகிட்டு அவன் ப்ரைஸ் பண்ண ஆரம்பித்தான். எனக்கே அங்கே ஒரே அந்த நேரத்தில் ரொம்ப அழுகையாக வந்துச்சு. என்ன ஆண்டவரே இவ்வளோ பாடு அவனுக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வயிற்று வலி ஒரு தலைவலினாலே எவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிடுது, இவன் இவ்வளோ பாடில் அவன் கஷ்டப்படுறானேன். அந்த நேரத்தில் ஒரு 2 பாஸ்டர்ஸ் ஐசக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி, அவங்க யாருன்னே தெரியாது இவருக்கு. அவங்க ஃபோன் பண்ணி ப்ராஃபஸி பண்ணிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி அவனை வந்து தான் ஆண்டவர் கூப்பிட்றாரு, அவ்வளோ ஏஞ்சல்ஸ் சூழ இருக்காங்க, நீ ஏன் பண்ணி அவன் காலை பிடிச்சிட்டு விட மாட்டேன்ற. ஏன்னா இவர் என்ன பண்ணுவார், இந்த பெட்டுக்கிட்ட படுத்துக்கிட்டு அந்த காலை பெட்டு இவரும் நான் அப்புறம் நம்ம சர்ச்சில் 2-3 பிள்ளைங்க, அப்புறம் இவங்க தங்கச்சி பசங்க, இந்த மாதிரி எல்லாம் மாற்றி எல்லாம் பார்த்து என் கசின் இன்னொரு தம்பி இருக்கான், அவன் ஒய்ஃப் எல்லாரும் மாற்றி பார்த்துப்போம். ஏன்னா நானே எல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதுல்ல, அதனால் யார் இருக்கான்னு அந்த மாதிரி அவன் அப்படியே அவன் கஷ்டப்படாது. பார்த்திங்கன்னா அந்த வயிறுலாம் அவ்வளோ பெருசாக வீங்கிட்டு அப்படியே அந்த வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் எனக்கு என்ன ஆண்டவரே, அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னோன்னே இவர் அந்த கட்டில் பிடிச்சிட்டு அழுகிறார், ஆண்டவரே எப்படியாவது நீங்கள் என் வாழ்க்கை எடுத்துருங்க, என் பையனை எனக்கு கொடுங்க. அப்புறம் நான் ஒரு 15th டே ஆகும்போது சொன்னேன் இவர்கிட்ட,
சார் நீ வந்து ரொம்ப இது பண்ணாதப்பா, நம்ம ஜோம் பண்ணலாம், ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜோம் பண்ணலாம், ஆண்டர் சித்தம் தான் வைக்கிட்டோம், இல்லாட்டி எடுத்துட்டேன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டாரு, கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆண்டவருடைய சுகம் கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம், ஆனால் அவருடைய நோக்கம் என்னன்றது தெரியல. ஆனால் தயவுசெய்து வேணாம், நீ வந்து வா, நீ நம்ம இப்படி ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணலாம். அது வந்து ஒரு சாட்டர்டே நைட்டு. அப்புறம் சண்டே சர்வீஸ்க்கு வரணுனால அன்னைக்கு தான் சாமியல் பால் தினங்களும் ஒய்ஃபும் கல்யாணம் ஆகி எங்கள் சர்ச்சுக்கு வரதா இருந்தாங்க. அதனால் இவங்க இருக்கணும் சர்வீஸ்லன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, நீ காலையில் வந்துடு, ஏன்னா ஸ்டெல்லா ஆண்டியும் வரனால நீ காலையில் வந்துடு, நம்ம முடித்தோடனே போய்க்கலான்னு. அப்போ நான் ஒரே ஒரு ஜெபம் ஆண்டர்கிட்ட பண்ணேன். ஒரு குழந்தை என் கைக்கு முன்னாடி சாவறதை நான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்காண்டவர், ஏன்னா நான் இருக்கிற நேரத்தில் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் அந்த பாட்டெலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அவ்வளோ அந்த ஒரு ஸ்மைல், அந்த பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லி அவன் கொஞ்சம் கத்திட்டு அந்த பெயினில் கத்த ஆரம்பிப்பான். அப்போது அந்த அந்த சண்டே மார்னிங் வந்து நானும் என்னோட சர்ச்சில் என்னோட தம்பி தான் இருந்தோம் நைட்டு. அப்போது சர்வீஸ்க்கு வரணும்னு சொல்லி 5 மணிக்கெலாம் ஏஞ்சி குளிக்க போனேன். குளிச்சுட்டு என்னை சர்ச்சுக்கு வரணுமே நான் சாரிலாம் அங்கேயே மாற்றிட்டு வந்து அவன் பக்கத்தில் நிற்கும் போது நானும் அந்த தம்பியை கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து அது வரைக்கும் அந்த கத்திகிட்டே இருந்தவன் அப்படியே என்ன பார்க்குறான். அப்புறம் மேலே பார்க்குறான், அப்படியே ஒரு சிரிப்பு, அந்த ஒரு ஸ்மைலே எனக்கு தெரிஞ்சு ஒரு பீஸ்ஃபுல்லாக அவனுக்கு அந்த பெயின்லாம் அவனுக்கு இல்லாத மாதிரியா என்னென்னதில் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய சித்தத்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்து சர்ச்சில் வந்து அங்கே உட்காந்துட்டு ஆன்ட்டி வந்தாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணி அங்கே உட்கார வச்சுட்டு நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். அப்போ தான் இங்கே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் கால் வருது, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால் அவனுக்கு வேறு இது பண்ணலாமான்னு கேட்குறாங்க, அடுத்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதனால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுதோ பண்ணு அப்படின்னு சொல்லி என் கசின்ஸ் கிட்ட சொன்னேன். பண்ண சொல்லுங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஒன்றும் அங்கே டிஸ்டர்ப் பண்ணல சர்வீஸை, ஏன்னா சண்டேனாலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் கடகடன்னு கீழே போயிட்டு அப்புறம் பசங்க சர்ச்சில் இருந்தாங்க, யாரோட ஏறி போனேனே தெரியாது. அப்படியே டக்குன்னு நான் ஒன்றுமே அந்த நேரத்துலையும் எனக்கு வந்து கண்ணில் அழுணும் போல் இருக்குது. ஆனால் வந்து ஆண்டவருடைய கரம் வந்து அப்படியே என்னை வந்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறதை வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக உணர முடிஞ்சிச்சு. அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு எல்லாரும் இவங்களாம் அவன் மேலே படுத்துக்கிடத்துல அழுகுறாங்க, நீ விட்டுரு கொஞ்ச நாள் அவள் கத்தி அழுகட்டணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், தயவுசெய்து எல்லாம் வெளில போங்கன்னு சொல்லிட்டு அவன் பாடி அப்படியே. அப்போ தான் அந்த சிஸ்டர் ஒருத்தவங்க ஒரு கிறிஸ்டியன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருந்தாங்க. அந்த பொண்ணுலாம் வந்து நான் வந்தோன்னே அப்படியே கத்தி அழுவேன்னு பார்த்துச்சான். அந்த பொண்ணு சொன்னிச்சு, போன மாதம் இங்கே வந்து அது கல்யாணம் ஆகி வந்துருந்துச்சு, அது ருத்ரான்னு சொல்லிட்டு. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அக்கா அன்னைக்கு தான் நான் பார்த்தேன், ஒரு ஜெயண்ட் உமன்னா எப்படி இருப்பாங்கன்னு உங்களை பார்த்தேன், நீங்கள் வந்து அழுகவே இல்லை. அந்த நேரத்தில் சொன்னீங்க ஆண்டவர் கொடுத்தாருமா, ஆண்டவர் வந்து அவருடைய சித்தத்தின் பிரகாரம் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அந்த வேர்டு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அவனை வந்து ஒன்றுமே பண்ண அவன் பக்கத்தில் இருந்துட்டு அதான் ஜோமன், ஆண்டவரே இத்தனை இயர்ஸ் அவனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்தீங்க, ஜூடானாலே ப்ரைஸ், அவன் வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்து ப்ரைஸ்லேயே அவன் போயிட்டான் ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் என்னத்துக்கு கொடுத்தீங்க எடுத்தீங்கன்னு தெரியாது, ஆனால் அவன் மூலிமா செய்ய வேண்டிய ஊழியத்தை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டீங்க, எங்களை வந்து நல்லா மோல்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொன்னீங்களா டெரராக இருந்தவ எப்படி சாஃப்டானேன், அவன்கிட்ட பார்த்து தான். ஏன்னா அவனுடைய ஸ்மைலே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஹாப்பினஸ்ஸை கொண்டு வரும். வீட்டில் எங்கள் அத்தைலாம் வந்து அவன் இல்லாத அவங்களுக்குலாம் ரொம்ப இழப்பாக இருந்துச்சு, ஏன்னா அவங்களாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் சர்ச்சிலுமே எல்லோரும் அவனை ரொம்ப நேசிப்பாங்க. அப்போது அவன் இறந்தோடனே அந்த நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அவனை அப்படியே பேம்பர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றும் ரொம்பலாம் அழுகலை. பக்கத்தில் அவன் எல்லாம் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நர்ஸ் கிட்ட சொன்னேன், என்ன ஃபார்மாலிட்டிஸோ நீங்கள் பண்ணுங்கள், எவ்வளோ பே பண்ணுவேன் எல்லாம் சொன்னாங்க. இந்த நேரத்துலையும் பே பண்ணணுமான்னு கேட்டு நீங்களே போய் பே பண்ணிங்களா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த பெட்ஷீட் கூட எல்லாத்துக்கும் நான் பே பண்ணிட்டேன். ஒரு அம்மா கடைசியாக வந்து கொடுக்குது, இந்த புது பெட்ஷீட் போட்டிருக்கோம், அதுக்கு நீங்கள் காசு கொடுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். இவ்வளோ செஞ்சால் நான் அதை செய்ய மாட்டேன் நான் சொல்லி, நாங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அப்புறம் நானே நீங்கள் வேணால் காரில் போயிடுங்க, வேணாம் நான் ஆம்புலன்ஸ்லேயே வரேன்னு சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸில் அங்கேருந்து வந்தேன். என் ஃப்ரெண்ட் வந்து அப்புறம் இன்னும் கூட இருந்தவங்களாம் வந்தாங்க. வந்து அன்றைக்கி கூட அவன் பாடியில் அவ்வளோ ப்ராப்ளம் இருந்தனால நீங்கள் ரொம்ப நாள்லாம் வச்சுக்க முடியாது, எவ்வளோ சீக்கிரம் எடுக்குமோ எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. வரும்போது சர்ச்சே அழுதுச்சு அந்த டைமில். அவ்வளோ பேர், மோர் தென் 2000 பீப்புள் இந்த இடத்துல கீழே மேலெல்லாம் இருந்தாங்க. அந்த சர்வீஸுமே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு.
அப்போல்லாம் நினச்சாங்க இந்த ஊழியத்தை வந்து இவங்க 2 பேரும் எப்படி பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் நான் பேசலாங்க, நான் எப்பவுமே சைலண்ட் லிசனர் தான், பின்னாடிலேருந்து தான். அப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, நான் இந்த இடத்துலேருந்து நான் சாட்சியாக சொல்கிறேன், இப்போ ஓடினதை காட்டிலும் நாங்கள் இன்னொரு ஆண்டருக்காக நானும் என் ஒய்ஃபை ஓடுவோம். அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறத்துலேருந்து ஆண்டவர் வந்து ஊழியத்தையே நிறைய இடத்துல எங்களை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு.